ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங்கோட பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் இங்கே உங்களுக்கு ஷோவாக இருக்குது. இப்போ நான் காட்ட போகிற இந்த 6 ஸ்டாக்குமே நல்ல ஒரு பிரேக் அவுட்டான ஸ்டாக்ஸ் தான். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய குரூப்பை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதை ஸ்விங் ட்ரேடிங்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ 720க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு பிரேக் அவுட். இன்னொன்று, பிகினராக இருக்கிறவங்களுக்கு இதனுடைய புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் நார்மலாக சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்னை நோக்கி போகும்போது நம்ம பை பண்ணுவோம். சரிங்களா? இந்த பிரேக் அவுட் ஸ்டாக் தான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்போதுமே பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று, புக்கில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது சப்போர்ட்னு ஒரு லைன் இருக்கும், ரெசிஸ்டன்ட்னு ஒரு லைன் இருக்கும். ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன் நோக்கி போகும், ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட், இப்படி போயிட்டு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுங்கன்னு புக்கில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நல்ல ஒரு சிம்டம்ஸ் இங்கே ஷோ ஆகிருக்கு. சரிங்களா? தொடர்ந்து சஸ்டெயின் ஆகி மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு வீழ்ச்சிக்கு அப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு ஜிக்ஸாக் போயிட்டு மேலே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ மேலே போகக்கூடிய ஸ்டாக், ஸோ நல்ல வரக்கூடிய மாதத்துலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக். சரிங்களா? ஹெச்டிஎஃப்சி லைஃப் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கும் கூட. இரண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா எஸ்பிஐ லைஃப். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு ட்ராவலில் இதுவும் அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக். பிரேக் அவுட், நல்ல ஒரு பிரேக் அவுட். ஸோ வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய மாதத்துலன்னு கூட எடுத்துக்கலாம். 1789க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஆப்ஷனை நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கும் கூட. சரிங்களா? மூணாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னா அல்ட்ரா சிமெண்ட். ஸோ அல்ட்ரா சிமெண்ட்டை பொறுத்த மட்டும் வரக்கூடிய நாட்களில் இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஸ்லைட்லி இதுலேயுமே ஒரு ட்ரெண்டு க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு மார்க்கெட்டில். ஸோ ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருந்து திரும்பி ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் 11,945க்கு மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன், ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஏற்ற ஸ்டாக்கும் கூட. சரிங்களா? நாலாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீஸ். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு பேட்டர்ன் ட்ரையாங்கிள் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அப்படியே நல்லா ஜிக்ஸாக்காக வந்துட்டு ஸோ இதனுடைய லெவல் நீங்கள் பிரேக் பண்ணும்போதே நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ரெடி ஆகிடலாம். சரிங்களா? 1672க்கு மேலே போச்சுனாலே ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். நீங்கள் ஹோல்டிங் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அடுத்த லெவல் 1710க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். இங்கேருந்து ஒரு நல்ல பீக்கும் இருக்கும். சரிங்களா? அப்புறம் ஐந்தாவதாக ரொம்ப முக்கியமான ஸ்டாக் இன்ஃபி. ஸோ பிரேக் அவுட் ஆகி நல்லா ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நிறையா பையர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் 1904க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஸோ அங்கேருந்து நல்ல ஒரு பீக் போகிறதுக்கான ஸ்டாக். ஹோல்டிங் எடுத்துக்கலாம். ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு கூட. கடைசியாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னா டிசிஎஸ். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே நெஃப்டி 50ல் இருக்கக்கூடிய ஸ்டாக். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 50ல் உங்களுக்கு ஸ்டாக் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறையா கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கான வீடியோவும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, டிசிஎஸ் ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக். ஸோ எல்லா ஐடியுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? ஸோ ஐடி ஸ்டாக்கில் பிரேக் அவுட் நடக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வரக்கூடிய நாட்களில் ஏன் அப்படின்னா ஃப்ளெக்சுவேஷன், லிக்விடிட்டி இதில் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் ஐடி ஸ்டாக்லாம் பிரேக் அவுட் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளெக்சுவேஷனுக்காகவே அந்த ஸ்டாக்கை நம்ம தேர்ந்தெடுத்து ட்ரேட் பண்ணலாம். 4433க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். இதுவுமே ஸ்விங் ட்ரேடிங்க்கான பெஸ்ட்டான ஸ்டாக். இதில் எல்லாமே நீங்கள் எல்லா ஸ்டாக்குமே ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் இருந்து பிரேக் அவுட் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கில் என்னென்ன பிரேக் அவுட் ஆகி வரக்கூடிய மாதத்தில் சக்ஸஸ் கொடுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டட்டா, பபாய், see you.